வணக்கம் மக்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அகாடமிக் மான்வா. இது எப்படின்னா ஒரு இசக்காய் அனிமே வேர்ல்டுக்குள்ள ஒரு இசக்காய் மான்வா கலந்தா எப்படி இருக்கும் சொல்ல போனோம்னா ஒரு இசக்காய் வேர்ல்டுக்குள்ள இன்னொரு இசக்காய் வேர்ல்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பாறைக்கு பின்னாடி உட்காந்து யோசிக்கிறான். அடைச்சா நான் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஐடியாவை யோசிக்கிறேன். இது வரைக்கும் நான் நிஜ உலகத்தில் யாரோடையுமே சண்டை போட்டது கூட கிடையாது. இது மட்டும் கேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னை துரத்திட்டு வரவனுங்களை கண்டிப்பாக என்னால் கொல்லவே முடியாது. ஆனால் இது ரியாலிட்டி. கேம் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இவனுங்கள்ட்ட தப்பிச்சு போனால் போதும். ஆனால் நான் இவனுங்கள்ட்ட தப்பிச்சு போகணும்னா அதுக்கு நான் இவனுங்களை கொன்னே ஆகணும். இப்போ பார்த்தோம்னா ஹீரோ ஒளிஞ்சிருக்க பாறைகிட்ட வரானுங்க. அப்போ ஹீரோ கையில் கத்தி எடுத்துட்டு சொல்கிறான், ஒருத்தரை கொல்லணுங்கிறத பற்றி யோசிக்கும் போது எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே வரல. ஏன்னா இவன் என்னோட அம்மா அப்பாவோட எதிரியாக இருக்கான். இந்த கதையில் அது அப்படிதான் வரும். நான் இந்த கேரக்டர் பாடியில் இருக்கிறதுனால எனக்கும் அதே எமோஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டானுங்க, கண்டிப்பாக இதில் நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு தோணுது. துரத்திட்டு வந்தோடனே ஹீரோ பார்த்துட்டு கத்துறானுங்க, அது அவன் தான், போய் பிடிங்க, அவனை பிடிச்சே ஆகணும். சரி சார், எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் முன்னாடி ஓடுறான். பார்த்தா ஓடிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ சடனா நின்னுறான். அவன் நிற்கிறத பார்த்துட்டு அவன் சொல்றான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், என்ன நீ தனியாக சமாளிச்சிடலான்னு நினைக்கிறியா என்ன, நீ இதோட செத்தடா. அவன் அப்படி யோசிச்சுட்டு அட்டாக் பண்ண போறான். அப்போ ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, டார்கெட் 8.2 மீட்டர்ல வந்துடுச்சு. ஹீரோ டக்குன்னு அப்போ பிளிங்க் ஸ்பெல்ல யூஸ் பண்றான். ஹீரோ கொல்ல வந்தவன் யோசிக்கிறான், அட என்னாச்சு, சுத்தி இருக்கானுங்களா, அட அவனுக்கு என்னப்பா ஆச்சு. பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட வயிற்றுலயே அந்த கத்தியை குத்தி இருக்கான். அவன் வாயில இருந்து ரத்தம் தெரிக்குது. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், அவனோட ரத்தம் அது என் கையில படுது, அது என்னால நல்லாவே உணர முடியுது. அவனை கொல்றதுனால எனக்கு எந்த வருத்தமுமே இல்லை, ஏன்னா நான் உயிர் வாழணுங்கிறதுக்காண்டி தான் நான் அவனை கொல்றேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கொன்னவனை தூக்கி அவனுங்க பக்கமே அனுப்பி வைக்கிறான். பார்த்தா அவனோட செத்து போன ஆளை பார்த்தா அவனுக்கு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா ஹீரோ ஓட ஆரம்பிச்சிடறான். அவன் ஓடுறான்ப்பா. அந்த டீமோட லீடர் மாதிரி இருக்கான் கத்துறான், என்ன இருந்தாலும் சரி அவனை விட்டுறாதீங்க. ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் என்னமோ ஒருத்தனை கொண்டுட்டேன், அதுக்குன்னு அவனுங்களை எல்லாரோடையுமே என்னால சண்டை போட்டு சமாளிக்க முடியாது. இப்ப நான் யோசிச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணியா. அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு போகும்போதே டக்குன்னு பார்த்தா யோசிக்கிறான், என்னாச்சு, அவனுங்க என்னை துரத்தி வரல, ஏன் அதுக்குள்ளேயே அவனுக்கு முயற்சியை கைவிட்டானுங்களா என்ன. அங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா அவனுங்க மேஜிக் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கானுங்க. அடைச்ச அவனுக்கு திருப்பி மேஜிக் அட்டாக் யூஸ் பண்றானுங்க. இதுல இருந்து நான் எப்படியாச்சும் டாச் பண்ணியே ஆகணும். ஆனா இவனுங்க இவ்வளவு சீக்கிரமா அந்த மேஜிக் அட்டாக் ப்ரிப்பேர் பண்ணுவானுங்கிறத நான் எதிர்பார்க்க. பார்த்தோம்னா அந்த ஹீரோவை துரத்திட்டு வந்ததுல இருந்த ஒருத்தன் அந்த ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணி ஹீரோ மேல அந்த அட்டாக்கையுமே பண்ணிடுறான். ஹீரோ அந்த அட்டாக்ல எல்லாம் கஷ்டப்பட்டு டாச் பண்ணிட்டே சொல்றான், இந்த மாதிரியான அட்டாக் எல்லாம் எதுக்கு தான் இவனுக்கு யூஸ் பண்றானுங்கன்னு தெரியல, இது மாதிரியான ஸ்பெல் எல்லாம் பார்க்கும்போதே கடுப்பாகுது. ஹீரோ அப்படி சொல்லிட்டு அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு கிளைய பாக்குறான், அதுதான் சரியா இருக்கும், பிளிங்க் அப்படின்னு சொல்லி அந்த கிளையை நோக்கி போறான். அதே நேரத்துல அந்த அட்டாக்கும் அந்த இடத்துல வந்து விழுந்துடுது. இப்ப அந்த அட்டாக் விழுந்தோடனே சொல்றான், அவ்வளவுதான், எவ்வளவு ஆட்டம் காட்டினா கடைசியில அப்படி சாம்பல் ஆயிட்டானு. பார்த்தோம்னா அந்த அட்டாக்கு அப்புறம் புகை கலைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த பாக்குறான். பார்த்தா வெறும் பல்ல மட்டும் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அப்படி ஷாக் ஆகும் போதே பார்த்தா ஹீரோ அவன் பின்னாடி வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், பிளிங்க் யூஸ் பண்றதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அதோட மொமெண்டம் தான். அந்த மொமெண்டம் பிளிங்க் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. அப்படி சொன்னவன் ஏர்ல இருக்கும் போதே பிளிங்கை யூஸ் பண்ணி டக்குன்னு போயிட்டு ஒருத்தனை குத்தி கொன்னுடுறான். என்ன ஆச்சுன்னு 3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த செகண்ட்லேயே இன்னொருத்தனையும் அதில் கொன்னுடுறான். பார்த்தா அப்போ 2 பேர் தான் மிச்சம் இருக்கானுங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இன்னும் 2 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்கானுங்க. இப்படி நடந்ததெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் துரத்தி வந்தா ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் யோசிக்கிறான், என்ன மாதிரியான வேகம், அவனால டைரக்ஷனுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. யாருமே பிளிங்கை இப்படி யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை என் வாழ்நாளில். உண்மையை சொல்லணும்னா யாரு தான் இவன், நான் ஒரு மேஜ், என்னால கூட அவனோட வேகத்தை பார்க்கவே முடியல. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், மற்ற கேமர்ஸை காட்டிலும் என்னோட ரியாக்ஷன் ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனா அது கேம்ல தான் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது நான் அதை நம்பவே முடியாது. நான் என்னதான் இருந்தாலும் இவங்களோட எல்லா அட்டாக்கை டாச் பண்ணாலும் சொன்னாலும் இவங்களோட எல்லா அட்டாக்குமே என்னால் தொடர்ந்து டாச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நான் இந்த சண்டை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேனோ அவ்வளோ சீக்கிரம் அது எனக்கு நல்லது. அப்படி சொன்னவன் நேராக அவங்களை நோக்கி அட்டாக் பண்ண போகிறான். ஹீரோ முன்னாடி இருந்தவன் சொல்கிறான், வா மோதி பார்த்துடலாம் யார் சிறந்தவங்கன்னு அப்போதானே தெரியும். இப்போ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அவன் வெறும் டேகர் அப்புறம் பிளிங்க் இந்த 2 ஸ்பெல்லை மட்டும் தான் யூஸ் பண்ணுறான். இப்படி இருக்கும்போது அவனோட ஃபைட்டிங் ஸ்டைலை நான் என்னென்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் என்னோட கழுத்து அப்புறம் என் மூஞ்சி இது 2 மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் அவனை ஈஸியாகவே என்னால் கொல்ல முடியும். ஏன்னா அவன் வச்சிருக்க அந்த குப்பை டேகரால் என்னோட பாடியில் எங்கேயுமே ஒரு ஸ்க்ராட்சை கூட போட முடியாது. எதுக்காக அவனோட ஸ்வாடை சார்ஜ் பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், ஆமா அப்படிதான், முன்னாடி வா, ஐஸ் வேவ் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அதுக்கு ஆப்போசிட்டாக பிளிங்கை யூஸ் பண்ணுறான். இப்போ அந்த அட்டாக்கை பண்ணிட்டு யோசிக்கிறான், அவ்வளோதான், நான் உன்னை பிடிச்சிட்டேன், இப்போ வழியில் துடிக்கிற உன் மூஞ்சை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமே. டக்குன்னு ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறான். பார்த்தா பின்னாடி இருந்தவன் கழுத்தில் போய் ஹீரோ கத்தியை சொருகியிருக்கான். அடைச்சா முன்னாடி உயிருக்கு பயந்து ஒன்று ஒரு எலி மாதிரி இருந்த நீ இப்போ வந்து ஒரு 2 பேரை கொண்டுட்டா பெரிய ஆள் ஆயிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமா அது முன்னாடி ரொம்பவே நன்றி நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு. நீங்க பண்ண ஹெல்ப்னால தான் நான் இப்போ பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நினைக்கிறேன். பொடி பயலே, போனா போதுன்னு நான் உங்ககிட்ட பொறுமையாக போனால் நீ ஓவரா பண்ணுறியா. இந்த வாட்டி என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் காட்டுறேன். இந்த முறை நீ கண்டிப்பாக செத்து போயிடுவடா. இப்போ பார்த்தா ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும்போது ஒரு கையில் டேகரும் ஒரு கையில் ஸ்பியரும் வச்சிருக்கான். டக்குன்னு அந்த ஸ்பியரை அவனை நோக்கி வீசுறான். அந்த ஸ்பியர் வரதை பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், அட நீ என் மூஞ்சிக்கு நேரம் ஸ்பியரை யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பியர் என் கண்ணை மறைச்சிரும், அதுக்குனால நீ என் பின்னாடி வந்து என்னை அட்டாக் பண்ணிடலான்னு நினைக்கிறியா.
அப்படி யோசிச்சவன் அந்த ஸ்பியரை தடுத்துட்டு டக்குன்னு பின்னாடி திரும்பி அவ்வளோதான் இப்போ என் பின்னாடி இருப்பான் அப்படின்னு வீசுறான். பார்த்தாங்க யாருமே இல்லை. என்னன்னா அவன் ஷாக் ஆகும் போதே பார்த்தா ஹீரோ அவனோட நெஞ்சிலேயே அந்த டேகரை சொருகிடுறான். அவன் சாகும்போது யோசிக்கிறான், அட நீ இது முன்னாடியே பிளான் பண்ணிட்ட தானே. இப்போ பார்த்தோம்னா ஒரு பேனல் காட்டுறாங்க. அதில் பார்த்தா எபிசோட் 1 ஓவர் அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் காட்டுறானுங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு. நீங்கள் ஸ்டோரியை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் கொண்டு போகிறதுனால உங்களுக்கு ஏற்ற ஒரு அடிஷ்னல் ரிவார்டும் உங்களுக்கு தரப்படும். இப்போ பார்த்தா ஹீரோ மூச்சு வாங்கிட்டு அவன் கையில் வச்சிருந்த அந்த டேகரை கீழே வைக்கிறான். கீழே வச்சுட்டு சைடு பார்க்குறான். பார்த்தா அவனுங்க எல்லாம் செத்து போய் கிடக்கு. இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் பண்ணது தான் சரி, இது ஒன்றும் கனவு இல்லை. பிளிங்கை பயன்படுத்தி என்னோட முதல் சண்டை, அதோட என்னோட முதல் கொலை. நான் உயிர் வாழணுங்கிறதுக்காண்டி மனுஷங்களே இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கிளம்பி, சரி இந்த இடத்த விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. முதல்ல என்னமோ நான் இந்த இடத்த விட்டு போனான்னு போதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நான் இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? காசு இல்லாமல். இவனுங்கள்ட்ட எப்படியும் காசு இருக்கும், அதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு செத்து போன அந்த பணத்துலேருந்து காசு தேடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அவனுங்கள்ட்ட நிறைய தங்க காயின் இருக்கு. இது சரியாக 2 மில்லியன் இருக்கும், இது போதும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் இந்த கேனியான இப்போ தாண்டி போகணும். அதுவும் இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு போகணும். இப்போ பார்த்தோம்னா ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு சத்தம், அங்கே யாராச்சும் இருக்கீங்களா, இந்த பக்கம் பாருங்க. இப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், அது இந்த குஸ்டோட லாஸ்ட் ஸ்டேஜ், அந்த மேஜோட தப்பிச்சு போகிறது. இப்போ அவங்கள பார்த்து ஹீரோ கத்துறான், நான் இங்கே தான் இருக்கேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இப்போ இந்த பக்கம் வரத்துக்கு இங்கே எந்த பிரிட்ஜுமே இல்லையே, உன்னால் இதை தாண்டி வந்துட முடியுமா? கண்டிப்பாக என்னால் தாண்டி வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். இப்போ அந்த மேஜிக் குரூப்பில் இருக்க ஒருத்தன் சொல்கிறான், வெயிட் பண்ணுங்க, அவனால் வர முடியும்னு சொல்கிறான், பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. இப்போ அந்த மேஜிக் குரூப்பில் இருக்கிற இன்னொருத்தன் சொல்கிறான், எப்படி அவனால் முடியும்? இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகணுன்னா எப்படியும் ஒரு 3rd கிளாஸ் வாரியர் ஆச்சும் இருக்கணும். ஆனால் அவன் வெறும் ஒரு சின்ன பையன்தான், அதை மறந்துடாதீங்க. நான் ஒன்றும் அவன் தாண்டுவான்னு சொல்லவே இல்லையேப்பா, கொஞ்சம் பொறுமையாக தான் பார்ப்போமே அப்படி சொன்னவனுக்கு சரியான ஷாக்கு. அவன் என்ன பண்ணுறான் பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ பிளிங்கை யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு ஒரு இதுலேருந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கான். அதை பார்த்தா அவனுக்கு ஷாக் ஆகுறான். இப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் கேட்குறான், என்ன அவன் என்ன ஜம்பிங் மேஜிக் எதுவும் யூஸ் பண்ணுறானா என்ன? இல்லை, அது பிளிங்க் ஸ்பெல் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அவன் திரும்பி பார்த்து கேட்குறான், என்னது பிளிங்க் ஸ்பெல்லா? ஆமாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவனுக்கு இன்னமும் ஷாக்கு. எப்படி பிளிங்க் ஸ்பெல்லால டிஸ்டன்ஸையும் டைரக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவனால் அதை எப்படி பண்ண முடியுது? ஒரு நிமிஷம் இரு, அவன் பின்னாடி யாரோ 2 பேர் நிற்கிற மாதிரி தெரியுது, ஒருவேளை அந்த பையனோட சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ அப்படி சொன்னவன் டக்குன்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அங்கிட்டு நிற்கிறவனுங்க ஒரு ஸ்பெல்லை கேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணி ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ணுறானுங்க. அங்கேருந்து கத்துறான், ஏய் பின்னாடி பாரு. ஹீரோ அந்த அட்டாக்கை பார்த்துட்டு அடச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்லேருந்து பிளிங்கை யூஸ் பண்ணி டாச் பண்ணுறான். பார்த்தா ஹீரோ டாச் பண்ண இடத்துல அந்த அட்டாக்னால அங்கேருந்து அந்த பாறையே உடஞ்சி போயிடுச்சு. அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், இவனுங்க அந்த மெஷினரி குரூப்பில் சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். நான் எப்படியோ பாதி பேரை கொண்டுட்டேன், இருந்தாலும் அங்கிட்ட எவனோ உயிரோட இருந்திருக்கானுங்க. இப்போ வேற என்னால் பிளிங்க் ஸ்பெல்லை வேற யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு வேற 3 செகண்ட் கூல்டவுன் ஆகும். இது ரொம்பவே டேஞ்சர். அவனுங்க வேலை எப்போ வேணாலும் மேஜிக் அட்டாக் பண்ண ரெடியாக நிற்கிறான். இப்போ என்னால் மேஜிக் கூட யூஸ் பண்ண முடியாது, நான் அடுத்த பறக்கிற கல்லை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்தா டக்குன்னு ஷாக் ஆகுறான். அவனுங்க டார்க் மேஜிக் பண்ணி ரெடியாக நிற்கிறானுங்க அடுத்த அட்டாக் பண்ண. பார்த்தோம்னா அந்த அட்டாக் ஹீரோட பக்கத்தில் வந்துட்டு போகுது. அதுலேருந்து அவன் டாச் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லும் போதே அவன் நிற்கிற அந்த பாறை உடஞ்சி போயிடுது. இல்லை இது மோசம், இப்படியே போனுச்சுன்னா நான் கீழே விழுந்துருவேன் அப்படி சொல்லும் போதே ஹீரோ கீழே விழுந்துடுறான். கீழே விழும்போது பார்க்குறான், அடைச்சா என்ன எல்லா பறக்கிற கல்லுமே என்னோட ரொம்ப தூரத்தில் இருக்கு. இப்போ நான் கடைசியாக நம்புறது ஏதாச்சும் ஒரு பாறையில் போய் லேண்ட் ஆவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்கை யூஸ் பண்ணுறான். பிளிங்க்னு எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டா அந்த பறக்கிற கல்லோட ஒரு பக்கத்தை பிடிச்சிடுறான். நான் என்ன சாகல அப்படின்னு நினைக்கும் போதே டக்குன்னு பார்த்தா பின்னால இருந்து ஒரு அட்டாக் வருது. ஒருவேளை செத்துருவணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா எங்கே இருந்து ஒரு ஐஸ் மேஜிக் வந்து அந்த ஃபயர் மேஜிக்கோட சேர்ந்து கொலைட் ஆகுது. பார்த்தா அந்த 2 மேஜிக் கேன்சல் ஆனவனு சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. என்னாச்சு? ஹீரோ அந்த அட்டாக்கை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்னது 2 எலமெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜ் இந்த கூட்டத்தில் இருக்காங்களா என்ன? அப்படியாப்பட்ட மேஜ் இந்த டுட்டோரியல் குஸ்ட்ல இருந்ததா எனக்கு எந்த ஞாபகமே இல்லையே. அதோட அவங்க பண்ண அட்டாக்கு எந்த அளவுக்கு மானா தேவைப்படுங்கிறத கணிச்சு அவங்க ஒரு மானா கூட வேஸ்ட் ஆகாம இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. இப்போதான் நமக்கு கீழே இருக்கவங்கள காட்டுறாங்க. இப்போ பார்த்தா அந்த அட்டாக் பண்ணது வேற யாருமே இல்லை, அந்த பொண்ணு தான். ஹீரோ பிளிங்க் ஸ்பெல் யூஸ் பண்ணுறதா முன்னாடி சொன்னா அதே பொண்ணு தான் இந்த அட்டாக்குமே பண்ணிருக்கு. இப்போ ஹீரோ அட்டாக் பண்ணவனுங்க சொல்கிறானுங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை, சரி இங்கே நம்ம நிற்க வேண்டாம், இப்போயே கிளம்பிடுவோன்னு அவனுங்க ஓட ஆரம்பிச்சிடுறானுங்க. ஹீரோ அவனுங்க ஓடுறத பார்த்துட்டு சொல்கிறான், ஷபா ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்போ அந்த பறக்கிற பாறையிலேருந்து எப்படியே கீழே வந்துட்டான். வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த அட்டாக் பண்ண அந்த மேஜ் அங்கிட்டு திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்பவே நன்றி எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, நான் ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் எனக்கு எந்த வகையிலையுமே கடமைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போயிடுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு, நான் கேட்ட வாய்ஸ்லேயே ரொம்பவே அழகான வாய்ஸ்னா அது இந்த பொண்ணோட வாய்ஸ் தான். ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட நெருங்குறது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் விடையுமே இது எதுவுமே முடியலை, இனிமே தான் ஆரம்பிக்கவே போகுது. இங்கே இருந்த அந்த வில்லேஜில் இருந்த சின்ன சின்ன கொள்ளைக்காரனுங்கெல்லாம் சேர்ந்து அந்த கல்ட்டில் சேர்ந்துட்டானுங்க. அந்த கல்ட்டில் சேர்ந்ததுனால தான் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே அவனுங்க கொண்டானுங்க. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இருந்தாலும் இது எதுவுமே முடியலை. ஒரு முனையில நேரம் என்ன அவனுக்கு கொண்டு இருப்பானுங்க. நான் எப்படியோ மேஜோட டெரிட்டரிக்கு வந்து அதோட அவனுக்கு நான் யாருன்னே தெரியாது. அப்படி ஹீரோ சொல்லும் போதே ஹீரோவோட சைடில் இன்னொரு விண்டோ பார்க்குது. ஸ்டெல்லா அகாடமியில் நீங்கள் போய் சேர வேண்டிய டைம் வந்துடுச்சு, அதுதான் எபிசோட் 2.
ஹீரோ அதை பார்த்துட்டு இது கேட்கவே நல்லா இல்லையே, இவ்வளோ வயசானா எப்படி திருப்பியும் போய் ஸ்கூலில் சேர முடியும் அப்படின்னு ஹீரோ கத்துறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.